அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் வட பாயசத்தோட 101 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஈதல் அறக்கட்டளை மக்களே, இன்னைக்கு 101 பேருக்கு வடை பாயசத்தோட அன்னதானம் யார் வழங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை 4 வருட காலங்களாக 365 நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது. மக்களே, உங்களால் முடிஞ்ச உதவி அன்னதானத்துக்கு வழங்குங்க. இன்றைக்கி இத்தனை பேருக்கும் 101 பேருக்கும் வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்கி வாட்டர் பாட்டிலும் வழங்கியிருக்காங்க. யாருன்னு பார்ப்போம் வாங்க. இமயம் அனைத்து திருவாரூர் வாகன ஓட்டுநர் தொழில் சங்கம் ஓட்டுநர் சங்கத்திலேருந்து இன்றைக்கி எல்லோருமே வந்து நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோட 101 ஆதரவற்ற முதியோர்களுக்கு நேரடியாக அவங்க சங்கத்திலேருந்து எல்லாருமே வந்து ஓட்டுநர் சங்கத்திலேருந்து எல்லாருமே வந்து அவங்க கையாலே அன்னதானம் வழங்கினாங்க. இத்தனை பேர் பசியை போக்குனா அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க மனைவி அம்மா அப்பா அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும், அவங்க எல்லாரோட குடும்பமும் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே. இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க. இன்றைக்கி ஆதரவற்ற முதியோர்களுக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு வழங்கியிருக்காங்க. அவங்க புள்ள குட்டி குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே. ஏன்னா ஒருத்தவங்க பசியை போக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த புண்ணியம் வந்து தலைமுறை போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதேமாரி அவங்க எல்லாருமே வந்து அவங்க கையாலே அன்னதானம் வழங்கியிருக்காங்க. அவங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே. நன்றி அண்ணா. உங்கள் சங்கத்துலேருந்து இத்தனை பேர் நீங்கள் வந்து ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை கால் பண்ணி பார்த்தீங்கன்னா போன வருடம் அன்னதானம் வழங்குனீங்க, அதுக்கு போன வருடம் இந்த வருடம் வழங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணா. இத்தனை பேர் பசியை போக்குனதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றிண்ணா. உங்கள் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை 365 நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது 4 வருட காலங்களாக. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவுங்க.